ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த காணொளி 2, 3 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வனவிலங்குகளை இடைஞ்சல் பண்ணுறோம். அது போகிற அதோட இடத்துக்கு நம்ம போய் வீடு கட்டியிருக்கோம். அந்த மாதிரியெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. எதுவானாலும் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பேசுங்க. இது இப்போ மேட்டுப்பாளையத்திலேருந்து இப்போ கோத்தகிரி வர்ற ரோடுங்க. ரோட்டில் தான் இப்போ யானை நிற்குது. இப்போ யானை தான் ரோட்டில் நடந்துட்டு வருது. பஸ்ஸு இப்போ ஓரத்தில் நின்றுட்டுருக்குங்க. இப்போ பஸ்ஸில் இருந்தால் அவங்க கண்டக்டர் இந்த வீடியோ எடுத்திருக்காரு. அவங்க அவங்க பாட்டுக்கு பஸ்ஸை நிறுத்திட்டு தான் வச்சுருக்காங்க. இப்போ யானை பாருங்க நடந்துட்டு அங்கே கண்ணாடி கிட்ட வரும்போது அந்த கண்ணாடியை சாத்துறாரு யார் டிரைவரு. அதை உடச்சிருக்கு. எங்கள் தம்பி அடுத்த ஷிஃப்ட் இந்த வண்டியை எங்கள் தம்பி தான் ஓட்டிகிட்டு போவார் கீழே. ஆப்போசிட் டிரைவர் வரும்போது ஏன் லேட்டுன்னு கேட்டிருக்காங்க. அன்றைக்கி வண்டி வர்றதுக்கு லேட் ஆகிருக்கு ஏன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி யானை வழியில் நின்றுட்டுருக்கு, நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, இது மாதிரி கண்ணாடி உடச்சிருச்சின்னு சொல்லி கண்ணாடியை இங்கே டிப்போவுக்கு ரெடி பண்ணி சரி பண்ணி தான் அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பஸ்ஸில் இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள், அது கண்ணாடி உடச்சிருக்கு. அதை உடைக்கும் போது இவங்களுக்கு பயம் எடுக்காமல் விட்டுருக்காங்க. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுறவங்க தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இன்னொரு நான் காணொலி போட்டிருக்கேங்க. எங்கள் ஊரில் கரடி, அப்புறம் சிறுத்தை, அப்புறம் குரங்கு எல்லாம் எங்கள் விளைநிலத்துக்கு எதுவுமே போட முடியாதுங்க. காலையில் எழுந்திரிச்சா நாங்கள் வெளியே முன்னாடி டோரே திறக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய குரங்குங்க வந்துருங்க. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தேவையான காய்கறிகளை நாங்களே போட்டு அதை விளைவிச்சிட்டு இருந்தோம். இப்போ எதுவுமே எங்கள் விளை நிலங்களெல்லாம் சும்மா அப்படியே கிடக்குதுங்க. எதுவுமே போட முடியல. அதுவும் இல்லாமல் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட ஒரு ஆள் தனியாக நடந்துட்டு போக முடியாது. ஏன்னா ஏதாவது இப்போது சிறுத்தை, இந்த கரடி ஏதாவது இருந்துக்குமோன்னு பயம். அப்புறம் தோட்டம் எல்லை எடுக்கிறதுக்கு இப்போது ஒவ்வொரு தோட்டத்துக்கு 2, 3 பேரெல்லாம் போக மாட்டாங்க. அவங்கவுங்க தோட்டத்துக்கு அவங்கவுங்க தான் போய் எடுப்பாங்க. இப்போ ஒரு ஆளாக போய் தோட்டத்துக்கு போய் எல்லை எடுக்க பயப்படுறாங்க. ஏன்னா இங்கே செடிக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது இருந்துருமோன்னு. அந்த மாதிரி பயம் ஆகும்போது எப்படிங்க சாப்பிட்டு வெளியே போக முடியும்? நீங்களே சொல்லுங்கள். இப்போ டீ எஸ்டேட் நம்பி தான் எல்லோரும் இருக்காங்க. அந்த டீ இலைக்கும் ரேட் எல்லாம் கம்மியாக தான் கிடைக்குதுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ விளை நிலத்துக்கெல்லாம் எதுவுமே போடாமல் அப்படியே சும்மா கிடக்குதுங்க. ஏன்னா இந்த அனிமல்ஸ்னால். அப்போ எப்படிங்க நம்ம சாப்பிட்டு இப்போது குழந்தைங்கள படிக்க வச்சு எப்படி வெளியே வரணுன்னு யாருக்கும் புரியலைங்க. ஆனால் நீலகிரி மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. என்னன்னா இந்த வனவிலங்குகளால் தான். ஏன்னா அது இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை அவங்களே செஞ்சுப்பாங்க. இதுங்கனால இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த அரசாங்கமும் இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா என்னான்னு தெரியவே தெரியாதுங்க. ஃபாரஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு சேதாரம் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே நம்ம ஏதாவது செய்ய முடியுன்றாங்க. ஒரு உயிர் போனதுக்கப்புறம் அவங்க அந்த உயிர் தர முடியுங்களா? தர முடியாது. அதனால் எங்கள் நீலகிரி மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்தாதான் இதுக்கு ஒரு முடிவு பண்ண முடியுங்க. இந்த காட்டெருமை வேறு அவ்வளோ கூட்டமாக வருதுங்க. அதனால் எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க தெரியுங்களா? அது தாக்கி. அதனால் தயவு செஞ்சு தெரியாதவங்க தப்பு தப்பாக கமெண்ட்ஸ் எல்லாம் போடாதீங்க. எங்களோட நிலைமை எங்களுக்கு தாங்க தெரியும். அதனால் நாங்கள் எங்களோட ஆதங்கத்தை நாங்கள் சொல்கிறோங்க. இதுக்கு தீர்வு எங்கள் நீலகிரியில் வாழக்கூடிய அத்தனை மக்களும் ஒன்றா சேர்ந்தால் தான் இதுக்கு ஒரு நாங்கள் முடிவு பண்ண முடியுங்க. உங்கள் பார்க்குறவங்களுக்கு இது சாதாரணமாக தான் தெரியுங்க. பார்க்குறதுக்கு நான் யானை நடந்துட்டு வருது அழகாக தான் இருக்குதுன்னு சொல்லி அதோட ஆபத்து என்னான்னு உங்களுக்கு தெரியாதுங்க. அதனால் இதை பார்த்துட்டு பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் போடாதீங்க. அது பாதிப்படைஞ்சவங்களுக்கு எங்களுக்கு தாங்க தெரியுங்க. இப்போ சில பேர் என்னான்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ பிளாஸ்டிக் தூக்கி இங்கே போடாதீங்க வனத்தில்ன்னு சொல்கிறாங்க. அந்த பிளாஸ்டிக் தயாரிக்கிறது யாருங்க? தயாரிப்பை நிறுத்தினாலே நம்ம வனங்களெல்லாம் சுத்தமாக இருக்கும். அது சாப்பிடாமல் இருக்கும். நம்ம விழிப்புணர்வோடு இருந்தாலே பாதி பிரச்சனை இல்லாமல் இருக்கும், சரிங்களா? அதனால் இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு, சரிங்களா? அதனால் அந்த கஷ்டத்தை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியுங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.